4/7/2024 இன்னைக்குள்ள இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இந்தியா டு ஹோஸ்ட் 46 யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் பேனல் செஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்துட்டு 46வது யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் கமிட்டி அப்படின்றது இந்தியாவில் தான் வந்துட்டு வரப்போகுது. ஸோ அந்த கமிட்டி வந்துட்டு பாரத் மண்டபம் நியூ டெல்லியில் இருந்து சில யுனெஸ்கோ இந்தியாவில் உள்ள இந்தியா அண்ட் அதர் கண்ட்ரீஸில் உள்ள இம்பார்ட்டண்ட் சைட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது, அதோட முக்கியத்துவம் என்னன்றதை அவங்க செலக்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அடுத்தது, ஏர் பொல்யூஷன் ஸ்பைக்ஸ் மெனி ரைசஸ் டெத் ரேட்ஸ் இன் சிட்டிஸ் வித் கிளியர் ஏர் சேஸ் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ ஹை பொல்யூஷன்ஸ் லோட்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே கம்மியான டெத் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னென்னா, எங்கெல்லாம் லோ ஏர் பொல்யூஷன்ஸ் இருக்கோ, ஸோ கம்மியான பொல்யூஷன்ஸ் எங்கே இருக்கோ ஏரில், ஸோ அங்கே அதிகமான டெத் இருக்குது. அதாவது ரூரல் ஏரியாவில் அதிகமான டெத் வர்றதாகவும், எங்கே அதிகமான ஏர் பொல்யூஷன்ஸ் அதாவது சிட்டிஸில் கம்மியான டெத் வர்றதாகவும் கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ சைனா அப்படின்றது பொல்யூட்டன்ட் கண்ட்ரின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு டெத் ரோல்ஸ் அப்படின்றது கம்மியாக இருக்குது. அது அன்னில் கிரீஸு, ஜப்பான், ஸ்பெயின்ஸ்லாம் பார்த்துட்டோம்னா பொல்யூஷன்ஸ் அப்படின்றது ஏர் குவாலிட்டிஸ் பார்த்துட்டோம்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ ஆனால் அங்கே வந்துட்டு ஏர் பொல்யூஷன்ஸ்னால அதிகமான பேர் இறக்கிறதா சொல்கிறாங்க. மெயின்டைன் விஜில்ஸ் சேஸ் சென்டர் ஆஸ் மகாராஷ்டிரா ரிப்போர்ட் ஜிகா அப்படின்ற மாதிரி ஒரு வைரஸ் யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு டிரான்ஸ்மிட்டட் வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணமானது ஏடஸ் இல்லைன்னா எகிப்தி அப்படின்ற ஒரு மஸ்கிட்டோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் ஸ்பெஷலாக பார்த்துட்டோம்னா அதிகமான ஒரு ஸ்ப்ரெட் பண்ணுறது வந்துட்டு எகிப்தி அப்படின்ற மஸ்கிட்டோ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, தேசிய மருத்துவ ஆணையத்தின் புதிய தலைவர் PN கங்காதர் அப்படின்னு சொல்கிறாங்க. நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சிலுக்கு புதிய தலைவர் யார்? PN கங்காதர் அப்படின்றவர் செலக்ட் ஆகிருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்தது, முற்றுப்புள்ளி விழாது அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹத்ரஸ் அப்படின்றது யூபியில் ஒரு ஸ்டாம்பேட் மூலயமா நிறைய பேர் கூட்ட நெரிசலில் இறந்ததாக சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம இந்தியாவிலையும் உலகத்துலேயும் நிறைய ஸ்டாம்பேட்னால் மக்கள் இறந்துருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு சர்வே எடுத்து கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். 2005 மகாராஷ்டிராவில் மந்தர் தேவி அப்படின்ற ஒரு கோயிலில் 340 பேர் கூட்ட நெரிசலில் இறந்துருக்கிறதாகவும், 2008 ஹிமாச்சலில் நைனா டெம்பிள்ஸ் அப்படின்ற ஒரு கோயிலில் 162 பேர் கூட்ட நெரிசலில் இறந்துருக்கிறதாகவும், 2008 ராஜஸ்தானில் சாமுண்டா தேவி டெம்பிளில் 250 பேர் இறந்துருக்கிறதாகவும், 2011 கேரளாவில் இடுக்கி டிஸ்ட்ரிக்ஸில் சபரிமலை டெம்பிள்ஸில் 104 பேர் இறந்துருக்கிறதாகவும், 2011 மத்திய பிரதேசில் ராத்தன் டெம்பிளில் 115 பேர் இறந்துருக்கிறதா சொல்கிறாங்க. இது வந்து ரீஜனல் லெவலில். ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்துட்டோம்னா 1990 மெக்காவில் 1426 பேர் வந்துட்டு கூட்ட நெரிசலில் இறந்துருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்தது 2015 மினாவில் 2400 பேர் அதிகமாக இறந்தது இங்கே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு சர்வேயில் எடுக்கும்போது பொலிட்டிக்கல் மீட்டிங்கிறது நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் அட்டன் பண்ணுவாங்க. பட் ஆனால் அது வந்து ஒரு வெல் பிளான்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம இம்பார்ட்டன்ஸ் வந்து ஸ்பிரிச்சுவல் அண்ட் அதர் டைப் ஆஃப் மீட்டிங்க்கும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா ஸ்டாம்பேட் அப்படின்றது ஒன்று க்ரியேட் ஆகும் அப்படின்னு தகவல். இது ஸ்டாம்பேட் அப்படின்றது வந்துட்டு ஒரு மேன்மேட் டிசாஸ்டராக இருக்குது. இதுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னாக்கா நமக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு பாலிசிஸ், ஒரு ஸ்ட்ரிக்ட் அண்ட் ரெகுலைஸ்டு பாலிசிஸ் வேணும், கைட்லைன்ஸ் இல்லைன்னா SOPs நமக்கு இருந்தால் மட்டும்தான் இதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. திருக்குறள் என்னென்னா, பொருள் கருவி காலம் வினை இடனொடு ஐந்தும் இருள் தீர எண்ணிச் செயல் அப்படின்னு ஒரு குறள். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 5 விஷயத்த சொல்கிறாங்க. பொருள், கருவி, காலம், தொழில், இடம். இந்த ஒரு 5 விஷயத்தையும் நம்ம எண்ணி அதை கரெக்டாக வந்துட்டு பார்த்து தான் நம்ம வந்துட்டு ஒரு செயலை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. அடுத்தது, ஸ்பைரல் கேலக்சிஸ் எவால்வ்டு 4 பில்லியன் இயர்ஸ் சூனர் தென் எக்ஸ்பெக்டட் அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. என்னென்னா, ஒரு பிக் பேங் தியரி வந்துட்டு எக்ஸ்ப்ளோஷன் ஆகுது. ஸோ இதுக்கு காரணமாக வந்துட்டு எல்லாமே ஒரு பாயிண்டில் தான், சிங்கிள் பாயிண்டில் தான் பிகின் ஆகிறதா சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, எக்ஸ்ப்ளோர்ட் ஆனோடனே டெம்பரேச்சர்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் அதிகமாகவும் போக போக கம்மியாகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கம்மியாகும்போது அங்கெல்லாம் வந்துட்டு ஸ்டார்ஸு, கேலக்சிஸ், பிளானட்ஸ் வந்துட்டு உருவாகிறதா சொல்கிறாங்க. ஸோ கேலக்சிஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அதில் வந்துட்டு 4 டைப்ஸ் இருக்குதா. அது என்னென்னாக்கா எலிப்டிக்கல், ஸ்பைரல்ஸ், பார்டு ஸ்பைரல்ஸ், இர்ரெகுலர் அப்படின்னு சொல்லிட்டு 4 டைப்ஸு சொல்கிறாங்க.
இதுவே வந்துட்டு எலிப்டிக்கல் கேலக்ஸியாக இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ஓல்டராகவும் ரொம்ப ஸ்மாலாகவும் இருக்குமா. அதாவது ரெண்டாவது டைப்பான ஸ்பைரல் கேலக்ஸிஸ் வந்துட்டு யங்காக இருக்குமா ஆர்மில், அதாவது அதோட ஓரத்தில் ஸ்டார்டிங் அதாவது ஓரத்தில் வந்துட்டு ஆர்மில் வந்துட்டு யங்காகவும் அதோட சென்டர் பாயிண்டில் ஓல்டாகவும் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ தேர்ட் டைப்பான பார்டு ஸ்பைரல் அப்படின்னு பார்த்துட்டோம்னா வெரி யங்காக இருக்கும் அப்படின்றாங்க. இதுவே இர்ரெகுலர் அப்படி இது கேலக்ஸிஸ்ன்னு பார்த்துட்டோம்னா கலெக்ஷன் ஆஃப் ஓல்டு அண்டு நியூ கேலக்ஸிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு ஒரு 13.7 பில்லியன் இயர்ஸ் முன்னாடி வந்துட்டு உருவானதாக ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ஒரு தியரிஸ் இருக்குது. எப்படி சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இது வந்துட்டு ஒரு சைக்கிளிக் ப்ராசஸாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் பாயிண்டில் வந்துட்டு எக்ஸ்ப்ளோஷன் ஆகும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டார்ஸ் கேலக்ஸிஸ் பிளானட் உருவாக்கி அதுக்கப்புறம் என்னென்னா திருப்பி வந்துட்டு இதெல்லாம் ஒரு ப்ராசஸ் எல்லாமே ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் ஆஃப் இயரில் அது எல்லாமே திருப்பி வந்துட்டு ஒன்றாகும், திருப்பி அது வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும், திருப்பி ஒன்றாகும், திருப்பி எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும், திருப்பி ஒன்றாகும். இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து சைக்கிளிக் ப்ராசஸ் வந்துட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஹரிக்கேன் பிரைல் ஸ்கில்ஸ் 7 as its churns towards ஜமைக்கா அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ். இது எங்கே பிரைல் ஹரிக்கேன்ஸ் அப்படின்றது நார்த் அமெரிக்கா ப்ளஸ் சவுத் அமெரிக்காவுக்கு சென்டரில் நமக்கு உருவானுச்சு. எங்கே அப்படின்னு பார்த்துட்டோம்னா நியர் பார்படோஸ், ஜமைக்கா, மெக்சிகோவுக்கு அந்த ஒரு பாயிண்ட்டை பிடிச்ச மாதிரி அந்த ஹரிக்கேன்ஸ் உருவானதாக சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பிரைல் ஃபார்மேஷன்ஸில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அங்கே தான் ஃபார்ம் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இது வந்துட்டு ஹரிக்கேன்ஸ் அப்படின்றது சைக்ளோன் அப்படின்றது பார்த்துட்டோம்னா ஒரு டைப் ஆஃப் ரிஜினல் நேம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே ஏஷியாவில் வந்தாக்கா சைக்ளோனும், பசிபிக் ஓஷனில் வந்தால் ஹரிக்கேன்னு சொல்கிறாங்க. சைனா அண்ட் ஜப்பானில் வந்துட்டு டைஃபோன்னு சொல்கிறாங்க வந்தாக்கா. இதுவே ஆஸ்திரேலியாவில் வந்தால் வில்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் பர் த நேமிங் கன்வென்ஷன் படி பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா ரிஜினல் மெட்ரோலாஜிக்கல் சென்டர் அப்படின்னு வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் நேஷன்ஸ்க்கு இருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் கண்ட்ரியை வந்துட்டு வரிசைப்படுத்திட்டு ஒவ்வொரு நேம் வந்துட்டு அவங்க சஜஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டோம்னா ஜிக்ஸாக் பேஸஸில் வந்துட்டு அதை வந்துட்டு எடுத்து நேம் வைப்பாங்க. ஸோ இது வந்துட்டு இந்த நேம் பார்த்துட்டோம்னா நியூட்ரலாக இருக்கணும், நாட் அஃபண்டாக இருக்கும், வந்துட்டு த்ரெட்டனாக இருக்கக்கூடாது, மற்ற ஒரு ரிலீஜியஸோ ஒரு கண்ட்ரியோ வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இந்த நேம் இருக்கக்கூடாது. ஸோ ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் அப்படின்னு உருவாகிறதுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா 6 விஷயங்கள் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படின்றது 27 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருக்கணும். ரெண்டாவது கொரிலிசஸ் ஃபோர்ஸஸ் வேணும். மூணாவது வந்துட்டு மாய்ச்சர் அப்படின்றது அது வந்து ஃபியூவலாக இருக்குது. இந்த ஒரு ப்ராசஸ்க்கு ஃபியூவலாக வந்துட்டு அமையுது. ஸோ அதனால தான் இது வாட்டரில் வந்துட்டு உருவாகுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அப்பர் ஏர் டைவர்ஷன் சிஸ்டம்ஸ் அப்படின்றது நமக்கு தேவைப்படுது. விண்டு ஷீர் வந்துட்டு மினிமமாக இருக்கணும், லோ ப்ரெஷர்ஸ் வந்துட்டு இருக்கணும். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்துட்டு உருவானுச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அங்கே வந்துட்டு ஒரு ட்ராபிக்கல் அதாவது ஹரிக்கேன்ஸ் எது உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விண்டு ஷீர் அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னாக்கா கீழே வந்துட்டு ஒரு கேப் வந்துட்டு உருவாகுது. ஸோ டெம்பரேச்சர்ஸ் அதிகமாக இருக்கும்போது அதாவது சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்போது அங்கே என்ன ஆகும் அப்படின்னா ஸோ அந்த கடல் நீர் வந்துட்டு மேலே ஆவியாகி மேலே போயிடும். ஸோ அங்கே ஒரு கேப் க்ரியேட் ஆகும். அந்த கேப் க்ரியேட் ஆகும்போது அதை ஃபில் பண்ணுறதுக்கு ஏர் வந்துட்டு அங்கே ஃபுல்லாக உள்ளே போயிடும். ஸோ உள்ளே போகும்போது அந்த ஏர் என்ன ஆகும்னா ஸோ மேலே வர்றதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ மேலே வரத்துக்கு ட்ரை பண்ணும்போது அங்கே ஒரு கேப் க்ரியேட் ஆகும். ஸோ சைடில் அதாவது ஹரிசாண்டலில் அந்த ஒரு ஏரை வந்துட்டு இன்னொரு ஏர் வெர்டிக்கல்லேருந்து வர்ற ஏர் வந்துட்டு அதை எடுத்துகிட்டு போவோம். ஸோ அப்போ வந்துட்டு சில ஏரியாவில் வந்துட்டு 200 km/hலையும் வரும் ஏரு, சில ஏரியாவில் 50 km/h வரும். ஸோ அப்போ அந்த 200லேருந்து அந்த 150க்கு இடையில் வர்ற அந்த ஏர் என்ன செய்யணுனாக்கா அந்த கன்வர்ஜென்ட் ஏரை விண்டை வந்துட்டு அடிச்சுட்டு போயிடும். ஸோ அதுதான் வந்துட்டு விண்டு ஷீர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நேட்டோ. ஸோ நேட்டோ அப்படின்றது அட்லாண்டிக் அலைன்ஸ் அப்படின்றது ஒன்று 1949 வந்துட்டு உருவானுச்சு. எதுக்குன்னா என்னென்னா இந்த ஒரு 12 ஸ்டேட்ஸ் இன்க்ளூடிங் த யூஎஸ்ஏ இவங்கெல்லாம் சேர்ந்து யூஎஸ்எஸ்ஆரை எதுக்கணும், அவங்கள வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த குரூப் ஆஃப் நேஷன் வந்துட்டு அந்த ஆர்கனைசேஷனை வந்துட்டு உருவாக்குனாங்க. சரி, எதுக்குன்னா ஸ்டாலின் அப்படின்ற ஒரு டிக்டர்ஸ் வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு கம்யூனிஸ்ட் நாடாக உருவாக்கணுன்ற ஒரு முக்கியத்துவத்தில் இருந்தார். இல்லைன்னா அதை அக்குப்பை பண்ணிகிட்டு இருந்தார் அந்த நாட்டை.
அதுக்காக வேண்டி தான் இந்த ஒரு நேட்டோ அப்படின்ற ஒரு ஃபார்மேஷன் பண்ணாங்க. நேட்டோ அப்படின்றது நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு இதோட எய்ம் என்னென்னா கலெக்டிவ் டிஃபென்ஸ்னு சொல்கிறாங்க. இதோட ஆர்டிக்கல் 5 அப்படின்றது தான் வந்துட்டு இம்பார்ட்டண்ட் ஒரு விஷயம். ஸோ ஆர்டிக்கல் 5 அப்படின்றது அட்டாக் ஆன் ஆல் அப்படின்னு சொல்லி கம்பைண்டாக அட்டாக் பண்ணுவாங்க ஒரு கண்ட்ரியை அட்டாக் பண்ணிட்டாக்கா. அதில் வந்துட்டு நார்த் அட்லாண்டிக் கவுன்சில்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது. இதுதான் வந்துட்டு பிரின்சிபல் ஆஃப் எவ்ரி ஆக்ஷன்ஸ் வந்துட்டு எடுக்கிறது வந்துட்டு காரணமாக இருக்கிறது இந்த நார்த் அட்லாண்டிக் கவுன்சில்ஸ் தான். இதில் அதிகமான பவர் அண்ட் செல்வாக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா யூஎஸ்க்கு தான் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி உள்ள இம்பார்ட்டண்ட் ஆர்டிக்கல் இது தான். தேங்க்யூ.